நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 2 வருடங்களாகவே தொடர்ந்து வெளிநாடுகள்ல காற்பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. இவர் ஒரு படப்பிடிப்புல கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இவருடைய நடிப்புல கடைசியாக கடந்த ஆண்டு 2 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று விடாமுயற்சி மற்றும் ஒன்று குட் பேட் அக்லி. ஒரே ஆண்டுல 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஏகே அவர்கள் செம்ம ஃபார்ம்ல இருக்கார் போல. இனி அடுத்தடுத்து படங்களுடைய அப்டேட்டுகள் தான், பட ரிலீஸ் தான், கொண்டாட்டம் தான் போங்க அப்படின்னு சொல்லி ஏகே ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே அதுசாருடைய காற்பந்தய வெற்றி ஏகே ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஆனால் அவருடைய படத்தின் அப்டேட்டுகளை ரொம்பவே மிஸ் பண்றாங்களா. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா ஏகே 64 படத்துடைய அப்டேட் எப்போது வெளியாகும் அப்படின்னு தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்கள்ல அதிகப்படியான கேள்விகளுமே உலா வருது. ஆனா படக்குழு இன்றளவுமே அதற்கு மௌனம் காத்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளதாம். ஸோ அதனை உறுதி செய்யும் வகையில தற்போது ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. நம்ம ஏகே அவர்கள் சமீபத்துல சென்னை வந்திருக்காராம். சென்னை வந்தது மட்டுமல்லாமல் கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகவில்லை அப்படின்னாலுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தரப்புல இருந்து இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கா. ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளதா, அதனாலதான் ஏகே அவர்கள் கேப்டனுடைய கோவிலுக்கு சென்றுள்ளாரா அப்படின்னு இந்த செயலிலுமே ஒரு சில கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.